மனிதம் தழைத்த எம் தாய்நாடே, சிந்திக்கத் தெரிந்த மனிதர்கள் நாங்கள், சிந்திக்கத் தெரிந்த மனிதர்கள் நாங்கள். சுயநலம் போக்கி பிறநலம் விரும்பிகள் நாங்கள். கேடு நினைக்காத மனிதம் எங்கள் மனித மனம். இதை பதியம் போட்டு தழைத்தோங்க செய்ததோ என் தாய் திருநாடு. நமது வாழ்வியலின் வெளிப்பாடுதானே இலக்கியங்கள், நமது வாழ்வியலின் வெளிப்பாடுதானே இலக்கியங்கள். எத்தனையோ இலக்கியங்கள் மனித நேயத்தை எடுத்து இயம்புகின்றன. இது எம் தாய் மண்ணின் சிறப்பல்லவோ, மனித நேயத்தின் பிறப்பிடம் என் தாய் திருநாடல்லவோ. பசியோடு வாடி வந்த இரவலருக்கு வாரி வழங்கி மனநிறைவு கண்டான் வள்ளல் நல்லி. பசியோடு வாடி வந்த இரவலருக்கு வாரி வழங்கி மன நிறைவு கண்டான் வள்ளல் நல்லி. இத்தகைய உள்ளம் கொண்ட மனிதநேயத்தின் சிகரங்கள் உலாவிய தேசம்தானே நம் தேசம். வாடுகின்ற உளம் கண்டு வாழுகின்ற வழிகாட்டும் வள்ளலாரை ஈண்டெடுத்த தேசமடா நம் தேசம். கண்களில் கருணையும் வார்த்தைகளில் கனிவும் என மானிட தர்மம் காத்த புண்ணிய மகான்கள் நிறைந்த புண்ணிய தேசம் நம் தேசம். நாம் கடந்து வந்த பரிணாமங்கள் நாம் முன்னோர் பதித்த காலடி தடம் அல்லவா. நாம் கடந்து வந்த பரிணாமங்கள் நம் முன்னோர் பதித்த காலடி தடம் அல்லவா. மனிதகுலம் உய்ய வழி சொன்னான், பேரிடரில் துணை நின்றான், பாருக்குள்ளே பகை வென்றான், அறம் வளர்த்தான், சமத்துவம் கொண்டான். ஆண்டாண்டு காலமாய் மனிதநேயத்தின் விருட்சம் விரிந்து கொண்டேதானே செல்கின்றது. சமதர்மம் தேடும் தேசமடா நம் தேசம். இதை சிதைக்க சில புல்லுருவிகள் ஊடுருவதும் உண்டு. அவர்களை வேரோடு அழிக்க எங்கள் தேசத்தாய் வீரத்தையும் பக்குவத்தையும் கண்ணியத்தையும் எங்களுள் பதியம் போட்டிருக்கிறாள். மனிதம் தழைக்க வேண்டுமெனில் மத நல்லிணக்கம் தழைக்க வேண்டும். மனிதம் தழைக்க வேண்டுமெனில் மத நல்லிணக்கம் தழைக்க வேண்டும். இந்த மதங்களையும் கடந்த மனித நேயம்தான் எங்களுடையது. மனித இனத்தை பண்படுத்தி உயர்நெறியில் தழைத்தோங்க செய்த எம் தாய் திருநாட்டிற்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். என் தாய் திருநாடே, உனக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடன் எது தெரியுமா? என் தாய் திருநாடே, உனக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடன் எது தெரியுமா? நீ பதியம் போட்ட மனிதத்தை இடைவிடாமல் தழைத்தோங்க செய்வதுதான். மனிதநேயம் மலரட்டும், மானிடம் தழைக்கட்டும்.